ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ சிங்கர் மிஷினில் எப்படி டிசைன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஈஸி ஸ்விங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் நம்ம சிங்கர் பற்றி நம்ம பார்த்தோம். சிங்கர் மிஷினோட பேட்டர்ன் செலக்டர், டயல் ஸ்டோனு எல்லாத்தையும் பற்றி நம்ம மிஷினில் நூல் கொறுக்கிறது, பாபினில் நூல் சேர்க்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அந்த மிஷினில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இப்போ நம்ம டிசைன்ஸ் நம்ம எப்படி ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஜிக்ஜாக் டிசைன்ஸ் தான் பண்ணுறேன். நான் டயலோட லென்த்தை நான் கூட்டி குறைச்சி நான் டிசைன்ஸ் போடுறேன். எதுக்காகனா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக. அந்த டிசைன் போட்டது அவுட்புட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெருக்கமாகவும் கலக்கமாகவும் தனித்தனியாக இருக்கும். அதை வச்சு தான் நான் டயலோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த கலக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு திருப்பும் பேட்டர்ன் செலக்டரில் நம்ம டிசைன்ஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் டயல்லையும் வித் டயல்லையும் நமக்கு தேவையான அளவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம பண்ணலாம். இதே மாதிரி ஃபேஷன் மேக்கர்ஸ் எல்லா மிஷின்லையுமே ப்ரீ செட்டடாக எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். நமக்கு தேவையான டிசைன்ஸை நம்ம எந்த இடத்துல வேணுமோ நம்ம இதில் லோட் பண்ணிக்கலாம். நம்ம டயல் லென்த்து, வித்து அண்ட் பேட்டர்ன் செலக்டர் மூணையும் ஒரே நேரத்தில் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக டிசைன்ஸ் வந்துடும். இதை ப்ளவுஸோட நெக்கில், சுடிதாரோட நெக் டிசைன், அப்புறம் ஸ்லீவ்ஸு எல்லாத்துலேயுமே நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற டிசைனை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பேட்டர்னை நான் உங்களுக்கு டிசைன்ஸாக போட்டு காட்டுறேன்.
நான் இப்போ சாதாரண கிளாத்தில் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸையும் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இதையே ப்ளவுஸில் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா, டிசைன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸு, இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸு எதையாவது ஒன்று வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் பண்ணால் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட குறையாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் அதை வந்து இதே மிஷினில் எம்ப்ராய்டரி போட்டு காட்டும்போது நான் உங்களுக்கு வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறணும் அப்படின்னு. இப்போ நம்ம டிசைன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணுறது. இதே மிஷினில் நம்ம ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். ஓரத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மிஷின்லேருந்து நம்ம அதுக்குள்ளே ஃபுட் மேக்கரை மாட்டணும். இது ஜிப்பருக்குள்ளதை வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் ஜிப்பு வைக்கிறது தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜிப்பு, பைப்பிங்கு, லேஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைடு வேணும், ரைட் சைடு வேணால் ரைட் சைடு, இல்லை லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு, எந்த சைடு வேணாலும் இந்த வந்து ஃபுட் மேக்கரை மாட்டிக்கலாம். ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நமக்கு எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து மாட்டிட்டு நம்ம வந்து ஜிப்பை வந்து தைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஓவர்லாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நான் இதில் மாட்ட போகிறேன். மிஷினில் இந்த ஃபுட்டை கழட்டிட்டு அந்த ஃபுட்டை வந்து மாட்ட போகிறேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு. இதை வந்து நம்ம ஓரம்லாம் எடுத்துட்டு நூலாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு மாட்டிட்டு நம்ம வந்து லைட்டாக மிஷினில் வந்து நார்மலாக வைக்கணும். எதுவும் ஃபோல்டே பண்ண வேண்டாம். ஃபோல்டு பண்ணாமல் வச்சுட்டு நமக்கு தேவையான லென்த்து, வித்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் செலக்டரில் ஜிக்ஜாக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணியை வந்து நம்ம நார்மலாக வச்சா போதும், ஃபோல்டிங் பண்ண வேண்டாம். வச்சுட்டு நம்ம லைட்டாக அந்த கிளாத்தை வந்து அந்த 2 ஃபுட்டருக்கு நடுவில் நம்ம லைட்டாக தூக்கி கொடுத்தோன்னா அழகாக ஒரு உருண்டை மாதிரி அதுவே வந்து ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாக் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓவர்லாக் போட்டிருக்குது பாருங்கள், ஓரம்லாம் கிளியராக வந்துடும். நமக்கு தேவையான எந்த டிசைன்ஸும் பண்ணிக்கலாம், ஓவர்லாக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.